இன்றைக்கி என்ன செய்தி? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐயனார் துணை சீரியலோட ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நேற்று பிரச்சனை நடந்து ஓரளவுக்கு நீலா சமாதானம் ஆகியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா பல்லவன், பாண்டியன் எல்லாரும் இருப்பாங்க. அப்புறம் சோழன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி அண்ணன் எங்கடா அப்படின்னும் போது, அப்புறம் பல்லவனும் பாண்டியனும் சொல்கிறாங்க, நேற்று அண்ணி பேசுனது கூட பரவாயில்ல, நீ தாண்டா கொஞ்சம் ஓவராக பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். ஆமாம், நேற்று நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம்லன்ற மாதிரி சரின்னு சொல்லி அண்ணன் எங்கடான்னு கேட்பான். வெளில இருக்காருன்னு சொல்லி அனுப்புவாங்க. வெளில வந்தால் சேரன் பாவமாக உட்காந்துருப்பாருங்க. அந்த சீன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தன்னால் தான் ஒரு விஷயம் அங்கே நடந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்குன்னா யாராலையும் அதை தாங்க முடியாது இல்லையா? அவர் ரொம்ப கஷ்டமாக உட்காந்துருப்பார். அப்படியே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருப்பார். அப்போது சோழன் வருவான். வந்துட்டு அண்ணே அப்படின்னோடனே அவர் அப்போ கூட வந்து மன்னிப்பு தாங்க கேட்பார். மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிரு சோழா அப்படின்னோடனே அவர் வந்து, ஐயோ இல்லைண்ணே என்ன தானே நீங்கள் மன்னிக்கணும், ஏதோ தெரியாமல் பேசிட்டேண்ணே அப்படின்னும் போது, அப்போ அந்த இடத்துல நீலா அப்படி போவாங்க. போனோன்னா அவங்க பேசவே மாட்டாங்களா, அப்படியே அமைதியாக போனோன்னே அவருக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். என்னடா நீலா என்னை முகத்தை கூட பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா வந்து சாமி கும்பிடுவாங்க. இவர் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து தருவார். எந்தப்பா டீன்னொன்னா அவங்க அப்படி பார்த்துட்டு வாங்கி வச்சுருவாங்க. வச்ச உடனே இவருக்கு அப்படியே கண்ணு கலங்கிட்டு அப்படியே நிற்பார். நின்ன உடனே மன்னிப்பு கேட்பார். சாரிப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, நான் தெரியாமல் இப்போ சொல்லிட்டேன்ப்பா, இருந்தாலும் நான் அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது. என்ன தான் வீட்டுக்கு ஒரு தடவை தான் அவர் வந்திருக்காரு, ஆனால் நம்ம குடும்ப விஷயத்த பேசினதெல்லாம் தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குற அந்த சீனு நிஜமாவே சொல்கிறேன், நம்ம கண் அப்படியே கலங்குங்க. அப்படியே நம்மளுக்கே அப்படியே அந்த சீனெல்லாம் நிஜமாவே என்னாலலாம் பார்க்கவே முடியல. எனக்கு ஒரே அழுகையாக வந்துச்சு. அப்புறம் அது நிலா வந்து அவங்க அழுகுற அந்த சீனாக இருக்கட்டும், இல்லைனா நானும் தெரியாமல் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா அவன் என்னை வந்து அவ்வளோ வச்சு என்னை அசிங்கப்படுத்தி விட்டான். காலையில் தான் அவன்கிட்ட வந்து வார்ன் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழித்து உங்ககிட்ட எல்லா விஷயத்த வாங்கி அவன் என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப அந்த இடத்துல அவமானமாக போச்சுண்ணே. அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. நான் இனிமேல் உங்களை அப்படிலாம் சொல்ல மாட்டேனே. யார் என்ன சொன்னாலும் உங்களை நான் வந்து இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாறி மாறி சமாதானம் பண்ணி சத்தியமும் பண்ணிக்குவாங்க. அந்த சீன்லாம் பார்க்க நிஜமாவே ரொம்ப அழுகையாக இருக்கும். அழுதுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து அவங்க மாமனார் வந்து அழுது வீட்டையே இது பண்ணிடாதீங்க, அப்புறம் தொடப்பத்தை வச்சு தான் தள்ளணுன்ற அந்த காமெடி சீனும் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் 2 பேரும் அழுதுகிட்டு இருப்பாங்களா, அப்போ சோழன் வந்து கர்ச்சீஃப்லாம் கொடுப்பாரு துடைக்கிறதுக்கு. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே காமெடியாக, என்ன தான் இந்த சீன்லாம் வந்து ரொம்ப அழுகையாக ரொம்ப ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காமெடியாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சோழன் கர்ச்சீஃப் கொடுக்குற இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எபிசோட். கொஞ்சம் கொஞ்சம் அந்த அழுகையிலேருந்து கொஞ்சம் சிரிப்பு வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து உள்ளே போவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்குள்ளே பாம்பு வந்துடும். அப்புறம் கத்தியாக அவங்கெல்லாம் போய் அந்த பாம்பெல்லாம் விரட்டி விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாதுன்னு பயப்படுவாங்க. அப்புறம் சோழன் சொல்லுவான், இல்லை இந்த வீடை நான் கொஞ்சம் சரி பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிலா வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. ஆஃபீஸ் கிளம்புனோன்னே இந்த மாதிரி பேசிகிட்டே வருவாங்க காரில் சோழன்கிட்ட. அப்போ கூட அவங்க அந்த பாம்புக்காக கொஞ்சம் பயந்த மாதிரியே தான் இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் ராகவெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு, இல்லைங்க நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போது இவன் ஒரு வார்த்தை கேட்பான், இவ்வளோ அவன் பண்ணுறான்ல, நீங்கள் ஏன் அந்த ஆஃபீஸில் இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு இப்போ எங்கேயும் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு இவன் தான் வேலை கொடுத்துருக்கான், இவங்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கு வந்து நம்ம அவனை எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தான் அவன் அந்த சர்டிஃபிகேட் தருவான், அதை வச்சு தான் நான் அடுத்தடுத்த ஆஃபீஸ்க்கெலாம் போக முடியுன்ற மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய இருக்கும்ல. இப்போ திடுதிப்புன்னு எதையாவது இவன் பண்ணி விட்டுட்டு அவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் கூட வேறு ஏதாவது போட்டு விட்டானா அப்புறம் இவங்களுக்கு தான் கெரியர் பாதிக்குன்றதுனால நீலா சொல்லுவாங்க, அப்புறம் நீங்கள் இனிமேல் அவன் மேலே கையெல்லாம் வைக்காதீங்க, வச்சிங்கன்னா அவன் இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி விட்டுருவான்னு சொல்லி அவனை சோழன்கிட்ட சமாதானப்படுத்தி இனிமேல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. சரின்னு அவனும் சொல்லி என்ன பண்ணுவான், சரிங்க இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு நிலாவை ஆஃபீஸில் விட்டுட்டு இவன் வீட்டுக்கு வந்துட்டு, நிலா சொன்னாங்க இல்லையா பாம்பு வந்ததுனால அந்த வீட்டில் இருக்க முடியலன்ட்டு, அப்புறம் வந்து வீடு எதெல்லாம் இதுவாக இருக்குதுன்னு அந்த சீன்லாம் காமிப்பாங்க. அந்த வீடு எவ்வளோ டேமேஜாக இருக்குன்னுலாம் காமிப்பாங்க. நிஜமாக சொல்கிறேன், அந்த சீன்லாம் வந்து செம்ம காமெடியாக இருக்கும். அங்கங்கே அப்படியே உதிர்ந்து கொட்டும் அந்த செவுருலாம்.
அதுக்கப்புறம் அந்த பாம்பு பிடி ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு இன்னும் எத்தனை பாம்பு இருக்குதுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. அந்த சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த செவருலலாம் அப்படியே இப்படி கையை வச்சோன்னுமே உதிர்ந்து கொட்டும் அந்த பெயிண்டெல்லாம். அந்த சீன்லாம் வந்து ரொம்ப சோழன் வந்து சூப்பராக இந்த சேரனை கூப்பிட்டு போயிட்டு அதெல்லாம் பார்க்குற அந்த சீன்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. அதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா, வானதி இருக்கால்ல, அவள் வந்து ஃபோன் பண்ணுவா. ஏன்னா நேற்று அவள் தானே சண்டைலாம் போட்டு போயிருப்பா. ஏன் இவன் பாண்டியனுக்கு ஃபோன் போட்டு, என்ன நீ இன்னும் வேலைக்கு வரலையான்ற மாதிரி சொன்னோன்னா, அவன் நடந்ததெல்லாம் சொல்லுவான். பாம்பு வந்தது, அதனால் கொஞ்சம் வேலை நடக்குது, பாம்பு பிடி ஆளெல்லாம் கூப்பிட்ருக்கோன்ற மாதிரி சொன்னோன்னே இவளுக்கு பயங்கர கோவம் வந்துடும். இவளுக்கு தான் அவளை கண்டாலே ஆகாதுல்ல. இது வரை தெரிஞ்சு போச்சு. இன்னும் இந்த அம்மாவுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் உடனே எப்போ வந்தது பாம்புன்னா, காலையில் தான் வந்து காலையில் வந்தோன்னா உடனே வீடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பாம்பு பிடி இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி விடுவீங்களா? அப்போ நான் வந்து ஒரு பிரச்சனைன்னு உங்கள் வீட்டில் வந்து நின்னப்போ என்னை ஒருத்தராவது சப்போர்ட் பண்ணீங்களா? யாராவது ஒரு வேலையாவது எனக்காக பண்ணீங்களா? அவளுக்கு மட்டும் எல்லாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவா. சத்தம் போட்டோன்னே இவனுக்கு கோவம் வந்துடும். எம்மா தாயே நீ ஃபோனை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்களா கத்துவாங்க, பாண்டியன் பாண்டியன் கத்துவாங்க. இவன் கண்டுக்காம என்ன பண்ணுவான், ஃபோனை வச்சுட்டு இவன் பாட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் அந்த வீடை என்ன பண்ணுறதுன்னு காமிப்பாங்க. அடுத்த சீன் வந்து அதான் அந்த சீனோட அந்த எபிசோடு முடியுது. அடுத்து நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்க பெரியப்பா வந்து கேஸ் போட்டிருப்பார்ல இந்த வீட்டில், அவர் வந்து போலீஸை கூப்பிட்டு வந்து இந்த வேலை அந்த உள்ளே கொஞ்சம் அந்த ஜன்னல்லாம் சரி பண்ணுறதுக்கு இவங்க ஏதோ வேலை பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு இவர் வந்து போலீஸை கூப்பிட்டு வந்து ஏதோ தகராறு பண்ணுற மாதிரி எபிசோடை முடிச்சிருப்பாங்க. நாளைக்கான எபிசோடை நான் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.